லாகின் ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு ஃபோல்டரை மட்டும் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த ஃபைல் நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா index.html. ஸோ இதை வந்து நம்ம போட்டாச்சு. ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML டெம்ப்ளேட்காக நான் HTML5ன்றதை வந்து சும்மா ஜஸ்ட் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு வந்து இதோட டெம்ப்ளேட் எல்லாமே வந்து வந்துடும். நம்ம சும்மா பாடியில் இப்போதைக்கு நமக்கு தெரியணும், யூஐல தெரியணுங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் வித் அஸ்வின் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இதை மினிமைஸ் பண்ணி நம்ம இங்கே போர்ட்டையும் வந்து ஸ்டார்ட் பண்ணிடலாம். நான் என்ன பண்ணுறேன் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நான் ஆல்ரெடி வந்து போர்ட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இங்கே போர்ட் 5500 இருக்கு. ஸோ நம்ம இப்போ க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா போயிடும். ஸோ இதையே நம்ம எப்படி வந்து மறுபடியும் வந்து லைவ் போடுது அப்படின்னா மறுபடியும் கோ லைவ் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா அந்த போர்ட் வந்து நமக்கு மறுபடியும் ஓப்பன் ஆகும். அவ்வளோதான் விஷயம். ஸோ நம்ம இப்போ வந்து ஒன்று ஒன்றா வந்து மாற்றி பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா வந்து கோட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இதே பேஜ்லேயே வந்து ஸ்டைலும் எழுதிடலாம். ஏன்னா வந்து இது ரொம்ப பெரிய ஃபார்ம் அப்படின்றது கிடையாது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்டைல் ஷீட்டை வந்து எப்படி இம்போர்ட் பண்ணுறது, சிஎஸ்எஸ் பற்றி ஃபுல்லுமே வந்து ஒரு தனி டுட்டோரியல் வீடியோ வந்து போட்டுருக்கேன். நீங்கள் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் அந்த பிளேலிஸ்ட் வந்து டிபெண்ட் பண்ணுங்க. இப்போ நான் டைட்டில் வந்து ஃபஸ்ட்டு பார்க்குறேன். லாகின் பேஜுன்ற மாதிரி ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லாகின் பேஜ்ன்றது இங்கே மாறிடுச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்டுக்குள்ளேயே தான் நம்மளோட ஸ்டைலை வந்து கொடுக்கணும். ஸோ நான் அந்த ஸ்டைல் டேக் வந்து போட்டோன்னே எனக்கு வந்து மொத்தமாகவே வந்து எதுவுமே காட்டலை. ஸோ ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாமே காட்டுதா. ஸோ ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம பாடிக்கு மொத்தமாக உள்ளதுக்கும் வந்து ஸ்டைலை வந்து ரீசெட் பண்ணி வச்சோம்னா ஸோ அதுக்கப்புறமா வந்து நம்ம HTML எழுதிட்டு அதுக்கேற்ற மாதிரி CSS வந்து எழுதலாம். அப்போ வந்து இன்னுமே வந்து ஈஸியாக வந்து உங்களுக்கு புரியும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மொத்த இதுக்கும் உள்ளதை நம்ம எழுதலாம். இந்த ஸ்டார்ன்றதை போட்டுறேன். ஸோ போட்டுட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் வந்து கொடுக்குறேன். ஸோ மார்ஜின் வந்து 0, அதே மாதிரி வந்து பேடிங்கும் வந்து 0 கொடுக்குறேன். இது உங்களுக்கு நீங்க பார்த்தோன்னே தெரியலாம். ஸோ நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு மார்ஜின் வந்து கமெண்ட் பண்றேன். இந்த இடத்துல இந்த ஸ்பேஸ் இருக்குல்ல, நான் மார்ஜினை கொடுத்தோன்னே மார்ஜின் ஆஃப் 0 கொடுத்தோன்னே எப்படி அந்த டாப்ல போய் போட்டிங்ஸ் பார்த்தீங்களா. ஸோ இதுதான் வந்து ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாக்ஸ் சைசிங் வந்து நமக்கு எப்பவுமே பார்டர் பாக்ஸ் தான். ஸோ அது வந்து கொடுத்தாச்சு. அப்புறம் நம்ம வந்து ஃபாண்ட் ஃபேமிலி வந்து வைக்கணும். ஸோ நம்ம வந்து ஃபாண்ட் ஃபேமிலி என்ன வைக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியல் வந்து இருக்கும். ஏரியல் சான்ஸ் எடுக்கும் மட்டும் நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த இது வந்து நமக்கு தேவையில்லை. ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ இது வச்சோன்னா நமக்கு வந்து கொஞ்சம் போல்டான லெட்டர்ஸ்ல வந்து நமக்கு ஷோ ஆக ஆரம்பிச்சு. ஓகே, ஸோ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபுல் ஸ்க்ரீனுக்கும் வந்து கிரேடியன்ட் பேக்ரவுண்ட் வந்து வைக்க போறோம். அது நம்ம எப்படி வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாடியில போய் நம்ம வச்சுக்கலாம். ஸோ பாடின்றது என்னன்னா இந்த மொத்த இதுவும் தான் வந்து பாடி. ஸோ இதை வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளே வந்து ஃபிளெக்ஸா மாத்திக்கிறேன். ஸோ ஃபிளெக்ஸ்னா ரோ வைஸ்ல வரும். ஸோ அலைன் ஐட்டம்ஸை வந்து சென்டர் பண்றேன். ஸோ அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் பண்றதுனா வெர்டிகலா வந்து சென்டர் பண்றது. இதே வந்து ஜஸ்டிஃபை கண்டென்ட் இருக்கும். ஸோ அதை வந்து சென்டர் கொடுத்தோம் அப்படின்னா ஹரிசாண்டலாவும் அது வந்து சென்டர் ஆயிடும். ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், ஜஸ்டிஃபை கண்டென்ட் கொடுத்தோம்னா இது ஹரிசாண்டலா இருக்கிறது சென்டரா வந்து அலைன் ஐட்டம்ஸ் சென்டர் கொடுத்ததுனால இந்த பேஜுக்கு வந்து இதுவோ அது வந்து வந்துடும். ஸோ இது ஏன் இப்போ காட்டலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட் கொடுக்காம இது வராது. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா பேக்ரவுண்ட் வந்து வைக்கிறேன். ஸோ பேக்ரவுண்ட்ல வந்து என்ன வைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லீனியர் நம்ம கிரேடியன்ட் தான் வைக்க போறோம்னு சொல்லல. ஸோ லீனியர் கிரேடியன்ட் வந்து வச்சுக்கிறேன். அதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 135 டிகிரிக்கு 135 டிகிரி என்ன கலர் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கலர்ஸை வந்து நான் ஆல்ரெடி வந்து நெட்ல இருந்து எடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா #FE6. இந்த கலர்ஸ்லாம் நான் எங்கேருந்து எடுப்பேன் அப்படின்ற டவுட் வந்து உங்களுக்கு வரலாம்ல. ஸோ அதுக்கு வந்து என்ன அப்படின்னா ஸோ கலர் பிக்கர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஸோ கலர் பிக்கர் சும்மா வந்து அடிச்சோம் அப்படின்னாலே இங்கேயே வந்து வரும். நீங்க இங்க போயிட்டு உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அதை நீங்க பார்த்து இங்க வந்து ஜஸ்ட் வந்து காப்பி இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா காப்பி ஆயிடும். ஸோ இந்த மாதிரி தான் வந்து நான் வந்து கலர்ஸ் வந்து எடுக்கிறேன். ஸோ இது கொடுத்தோன்னு பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த நம்ம சேம் பேஜ் சென்டராகவும் வந்துருச்சு. நம்ம கொடுத்த பேக்ரவுண்டும் வந்து வர ஆரம்பிச்சு. இது மைல்டான பேக்ரவுண்ட் தான் அப்படிதான் வரும். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து HTML குள்ள போயிடலாம். HTML வந்து பெருசா எதுவுமே கிடையாது, ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் தான் இருக்கு. ஸோ நம்ம HTML ஃபுல்லு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா CSSல வந்து நிறைய வந்து வச்சிடலாம்.
ஸோ நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு div வந்து ஒன்று வைக்கிறேன். ஸோ அந்த divக்குள்ள இந்த h1 வந்து தூக்கி போடுறேன். ஸோ நம்ம h1 கூட கொஞ்சம் போல்டா இருக்கு, h2 வந்து போயிருக்கோம். ஸோ நம்ம divல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் வந்து வைக்கிறேன். ஸோ அது என்ன கிளாஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாகின் கண்டெய்னர்ன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ வெறும் கண்டெய்னர் மீனிங்ஃபுல்லா இல்லாதனால ஸோ லாகின் கண்டெய்னர் நம்ம லாகின் பேஜ் தான் பண்ண போறோம். ஸோ லாகின் கண்டெய்னர் வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் இந்த h2 கீழே என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபார்ம் வந்து வைக்க போறோம். இந்த ஃபார்ம் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 2 இன்புட்டை வாங்க போறோம். என்ன இன்புட், ஒன்னு வந்து நம்மளோட அந்த யூசர் நேம் வாங்குறதுக்கு, ஒன்னு வந்து பாஸ்வேர்டு வாங்குறதுக்கு. இது ரெண்டையும் வாங்கினதுக்கு அப்புறம் நமக்கு என்ன தேவைப்படும், பட்டன் வந்து ஒன்று தேவைப்படும். ஸோ அதை வந்து வைக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இன்புட்டை வந்து வச்சிடலாம். ஸோ பை டிஃபால்ட்டாவே இன்புட் டைப் வந்து டெக்ஸ்ட் தான். ஸோ நீங்க டைப் பண்றது கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பிளேஸ் ஹோல்டர்ல வந்துட்டு ஜஸ்ட் வந்து யூசர் நேம் அப்படின்ற மாதிரி வந்து கொடுத்துக்கிறேன். ஸோ நீங்க டைப் டெக்ஸ்ட்ன்றதை கொடுக்கலாம். ஏன்னா அதான் சொன்னால பை டிஃபால்ட்டா வந்து டைப் பண்றது டெக்ஸ்ட் தான். ஸோ நீங்க கொடுக்கணுன்ற அவசியம் வந்து கண்டிப்பா கிடையாது. நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளாஸ் வந்து வச்சிடறேன். ஸோ இந்த கிளாஸ்ல வந்துட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு கிளாஸ் நேம் வந்து வைக்கிறேன். ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்புட் ஃபீல்டு. ஸோ இன்புட் ஃபீல்டு நெக்ஸ்ட் வந்து என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது ரிக்வயர்டா வந்து மாத்துறோம். ஸோ ரிக்வயர்ட்னா என்ன அப்படின்னா இது எனக்கு வந்து கண்டிப்பா தேவை. ஸோ இது இல்லாம நம்மளால அலோவ் பண்ண முடியாது. ஸோ நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்றேன். நம்மளோட பேக்ரவுண்ட் கலரும் நீங்க சேஞ்ச் ஆனதை பார்க்கலாம். இங்க நம்மளோட யூசர் நேம் வந்ததையும் பார்க்கலாம். பட் இது அக்லியா இருக்கு, அதை நம்ம சேஞ்ச் பண்ணலாம். பட் நமக்கு வர ஆரம்பிச்சிச்சு, ஷோ ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ இதையே வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னொரு இன்புட்டை வந்து வச்சிடறேன். ஸோ இந்த இன்புட்டும் வந்து ரிக்வயர்டு தான். பட் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இது வந்து பாஸ்வேர்டா இருக்க போகுது. இதுல வந்து பாஸ்வேர்டு வச்சாச்சு. நமக்கு இதுல வந்து டைப் வந்து பை டிஃபால்ட் வந்து டெக்ஸ்ட் வைக்க கூடாது. ஏன்னா நமக்கு பாஸ்வேர்டு வந்து செக்யூர்டா இருக்கணும் அப்படின்றதுனால நம்ம வந்து பாஸ்வேர்டு தான் வைக்க போறோம். ஸோ நான் இப்போ டைப் வந்து பாஸ்வேர்டு கொடுக்காம பை டிஃபால்ட் டெக்ஸ்டா இருந்தா என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளோட பாஸ்வேர்டு வந்து ஷோ ஆகும். ஸோ நான் இப்போ இங்க டைப் வந்து பாஸ்வேர்டு அப்படின்னு கொடுத்துட்டேன் அப்படின்னா இப்போ நான் கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் இப்போ இங்க டைப் பண்றேன், என்னோட பாஸ்வேர்டு வந்து தெரியாது, டாட்டட் கேரக்டர்ஸ்ல வரும். ஸோ இதனாலதான் வந்து நம்ம டைப் வந்து பாஸ்வேர்டுன்றதை கொடுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டன் வந்து கொடுக்கணும். ஸோ இந்த பட்டன் வந்து எதுக்கு அப்படின்னா நம்ம வந்து சப்மிட் பண்ண போறோம். ஸோ இப்போ லாகின் பண்ணணும் அப்படின்னா லாகின் ஃபார்ம் தானே இது. ஸோ நம்ம லாகின் பண்ணணும்ல, வேணும்ல. ஸோ அதுக்கு வந்து பட்டன் வந்து வச்சுக்கிறோம். இதை நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டைப் ஆஃப் சப்மிட் வந்து வச்சிடறேன். ஸோ டைப் ஆஃப் சப்மிட் வந்து வச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன பண்ணணும், நமக்கு ஸ்டைல் பண்ணணும்னா அதுக்கு கிளாஸ் வந்து வேணும். ஸோ கிளாஸ்ல வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா லாகின் பட்டன் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ லாகின் பட்டன் அப்படின்ற மாதிரி வந்து வச்சுக்கிறேன். ஸோ இது மட்டும் இந்த இதுக்கு இருந்தா போதும். ஸோ இந்த ஃபார்மும் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ இதை தாண்டி நம்ம இதுல வந்து என்ன ஸ்டைல் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஃபார்முக்கு கீழே நான் வந்து ஒரு டிவ் போடுறேன். ஸோ இந்த டிவ் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோம், அப்படி இல்லைன்னா வந்து சைன் அப் பண்ணோம் அப்படின்னா என்ன பண்றது. ஸோ அதை சும்மா ஜஸ்ட் வந்து ஸ்டைல் தான் பண்ணிக்கிறோம். ஸோ கிளாஸ் வந்து வைக்கிறேன். ஸோ கிளாஸ்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்ன்றது வந்து வச்சுக்கிறோம். ஸோ இங்க வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஆங்கர் டேக் வந்து வைக்கிறேன். ஸோ இந்த ஆங்கர் டேக்ல ஹெச்எஃப்ல வந்து நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேஷ்டேக்னா என்னன்னா அதே பேஜ்லயே தான் வந்து இருக்கும். ஸோ நான் இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்கட் பாஸ்வேர்டு வந்து பாஸ்வேர்ட். ஸோ இதை வந்து கொடுத்துட்றேன். ஸோ இங்க வந்து ஜஸ்ட் வந்து நம்ம இதுக்காக வந்து இது கொடுத்துக்கலாம். ஸோ இதை கொடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லாஷ் இந்த இது போட்டுறேன். ஸோ மறுபடியும் வந்து ஒரு ஹெச்எஃப் போடுறேன். அந்த ஹெச்எஃப்ல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா சைன் அப் வந்து போட்டு விட்டுறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா என்னால வந்துட்டு ஃபர்கட் பாஸ்வேர்டும் சும்மா வந்து இதுக்கு பண்ணிக்க முடியும். ஏன்னா நம்ம வந்து எப்பொழுதுமே எல்லாருமே வந்து லாகின் பண்ணும்போது பாஸ்வேர்ட் ஞாபகம் வச்சிருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம வந்து ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுக்குறது ஒரு பெட்டரான ஆப்ஷன். அதே மாதிரி சைன் அப்பும் வந்து நம்மளால வந்து பண்ணிக்க முடியும். லாகின் தான் பண்ணணும்ன்ற அவசியம் கிடையாது. புதுசா வராங்க சைன் அப்பும் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து பேசிக் லே அவுட். ஸோ இந்த லே அவுட்டை வந்து வச்சாச்சு. இப்போ நமக்கு பார்த்தாலே தெரியும் இது வந்து ரொம்ப வந்து ஒரு அக்லியா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம இப்போ வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து ஸ்டைல் பண்ண போறோம். ஸோ அந்த ஸ்டைலுக்கு என்னென்னலாம் பண்ண போறோம் அப்படின்றத பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம லாகின் கண்டெய்னர்ல இருந்து ஆரம்பிப்போம். ஸோ இங்க என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட லாகின் கண்டெய்னர் இருக்குல்ல, ஸோ இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிட்டு என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க வந்து போயிடுறேன். ஸோ நம்ம கிளாஸ்ல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கிளாஸ்ன்னு கொடுத்துட்டோம்னா டாட் தான் வந்து வைக்கணும். இது வந்து இங்க HTML CSSல வந்து கிளாஸ்ன்னு வரும். ஸோ நீங்க இதே வந்து ரியாக்ட்லாம் போகும்போது கிளாஸ் நேம் அப்படின்னு சொல்லி வரும். நீங்க கிளாஸ் நேம் என்ன கொடுத்தாலுமே சரி அதுக்கு வந்து டாட் தான் வந்து வச்சுதான் நம்ம வந்து இது பண்ணணும். ஸோ ஐடின்னா நமக்கு வந்து வேற கொடுக்கணும். ஸோ கிளாஸ் நேம் கொடுக்கணும். இதே வந்து நிறைய விஷயங்கள் இருக்கு. இதுலயே வந்து இன்லைன் CSS இப்போ நம்ம எழுதுறது அந்த மாதிரி வந்து நிறைய இருக்கு.
நீங்க எதுவுமே தெரியல அப்படின்னா மறக்காம சிஎஸ்எஸ் பிளேலிஸ்ட்டை பார்த்துட்டு வாங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து நான் இங்க என்ன சொல்றேன் அப்படின்றது புரியும். ஸோ வித் வந்து நம்ம வந்து வச்சிடறோம். ஸோ வித் வந்து நம்ம எவ்வளவு வைக்கிறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 400 px வந்து வைக்கிறோம். ஸோ வித் வந்து நம்ம 400 px வந்து வச்சிடறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட பேக்ரவுண்ட் இருக்குல்ல, ஸோ பேக்ரவுண்டை வந்து நான் கொஞ்சம் வந்து சேஞ்ச் பண்றேன். ஸோ அது என்ன அப்படின்னா #FFFF. ஸோ இது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா என்னோட ஒயிட் வந்து வரும். ஸோ இந்த நம்ம வெளியில உள்ளதுக்கும் நம்மளோட ஒயிட்டுக்கும் கொஞ்சம் பளிச்சுன்னு எடுக்கும்ன்றதுனால நான் ஒயிட்டை சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ நெக்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பேடிங் வந்து கொடுக்கணும். ஸோ பேடிங்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 30 px ஃபர்ஸ்ட் வந்து கொடுத்துட்றேன். இந்த பேடிங்க்கும் மார்ஜினுக்கும் வித்தியாசம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நான் பேடிங் கொடுக்கறதுனால உள்ள வருது, இதே மார்ஜின் கொடுத்தேன்னா வெளியில போகும். ஸோ இதுதான் வந்து அதுக்கும் இதுக்கும் உண்டான வித்தியாசம். ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்டர் ரேடியஸ் வந்து கொடுக்குறோம். ஒரு 15 px வந்து கொடுக்குறேன். ஏன் பார்டர் ரேடியஸ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளோட அந்த கர்வினஸ்க்காக கொடுக்குறோம். இங்க பாத்தீங்கன்னா தெரியும் முன்னாடி வந்து ஷார்ப்பா இருந்துச்சு. ஸோ நான் இப்போ இதை கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ இங்க வந்து பாத்தீங்கன்னா ஷார்ப்பா இருந்துச்சு. பார்டர் ரேடியஸ் கொடுத்தனால என்ன ஆகும் அப்படின்னா லைட் கர்வினஸ் வந்து வரும். நீங்க 15 px கொடுத்தனால இன்னும் அதிகமா கொடுத்தீங்கன்னா இன்னும் நல்லா கர்வியா வரும். ஸோ பாக்ஸ் ஷேடோ வந்து நான் கொடுக்குறேன். ஸோ பாக்ஸ் ஷேடோ எதுக்கு கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து பளிச்சுன்னு வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணி இப்படி வந்து ஸ்கிரீன்ல இருந்து வெளில வர மாதிரி வந்து காட்டும். ஸோ 16 px அப்புறம் வந்து RGBA. ஸோ இந்த RGBல என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 000, 0.15. இந்த பாக்ஸ் ஷேடோவும் உங்களுக்கு எங்கேருந்து நான் எடுக்கிறேன் அப்படின்னு தெரியல அப்படின்னா நீங்க என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் வந்து பாக்ஸ் ஷேடோ அப்படின்னு போட்டீங்கனாலே வந்துட்டு கூகுள்ல போட்டீங்கன்னா வரும். அதுலயே நம்ம போயிட்டு நமக்கு என்ன வேணுமோ அதை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா வரும். ஸோ இங்க பாத்தீங்க அப்படின்னா என்ன பண்றேன் அப்படின்னா பாக்ஸ் ஷேடோ அப்படின்னு கொடுக்குறேன் வச்சுக்கோங்க. ஸோ மேபி பாக்ஸ் ஷேடோ ஜென்ரேட்டர்னு கொடுக்குறேன். ஸோ பாக்ஸ் ஷேடோ ஜென்ரேட்டர்னு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல போயிட்டு நமக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி வந்து நம்ம கிரேடியன்ட் கலரு எல்லாத்தையுமே வந்து சூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து ஷோ ஆக ஆரம்பிச்சிடும். இங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ஹரிசான்டலா இவ்வளவு வேணும் அவ்வளவு வேணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கடைசியில வந்து நமக்கு வந்து வரும். அதை நம்ம வந்து காப்பி பேஸ்ட் வந்து பண்ணிக்கலாம். ஸோ இப்படிதான் வந்து நானும் பாக்ஸ் ஷேடோன்றதை எடுப்பேன். ஸோ ஓகே, இப்போ நெக்ஸ்ட் விஷயம் வந்து இது பண்ணி முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இது இன்னுமே கொஞ்சம் அக்லியா இருக்கு. நான் அதனால டெக்ஸ்ட் அலைனை வந்து சென்டர் பண்ணி விடுறேன். ஸோ டெக்ஸ்ட் அலைனை சென்டர் பண்ணா என்ன ஆகும்னா நமக்கு சென்டரா வந்து வந்துடும். ஸோ கோடு தஷ்வின் எல்லாமே வந்து சென்டரா வந்துருச்சுல பாத்தீங்கன்னா இது வந்து நல்லா இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம வந்து அனிமேஷன் வைக்க போறோம். இந்த அனிமேஷன்ல என்ன வைக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபேட் இன் வந்து கொடுக்குறேன். ஸோ ஃபேட் இன் 1 செகண்ட்ஸ்ல வந்து கொடுத்தா போதும். எனக்கு வந்து ஈஸ் இன் அவுட் ரெண்டுமே வந்து வேணும் அப்படின்ற மாதிரி நான் வந்து சொல்லிடுறேன். ஸோ இப்போ சொல்லிட்டு ரெஃப்ரெஷ் பண்றேன். இப்போதைக்கு நமக்கு ஒண்ணுமே நடக்கல. நம்ம லாஸ்ட்ல இதோட ஃபுல்லுமே வந்து உங்களுக்கு என்னன்றது தெரியும். ஸோ ஃபேடின் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து உள்ள வந்து ஒரு H2 வந்து எழுதிருக்கோம் தெரியுங்களா இந்த கோட் வித் அஸ்வினுக்கு. ஸோ அதை வந்து நம்ம ஸ்டைல் பண்ணிடலாம். நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா கலரை வந்து #333 அப்படின்றத போட்டுடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து மார்ஜின் பாட்டம் வந்து போடுறேன். ஸோ மார்ஜின் பாட்டம்னா நமக்கு வெளியில வந்து போகும் நான் சொன்னல மார்ஜின்னாலே. ஸோ 20 px வந்து கொடுத்துட்றேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஒரு ஃபாண்ட் சைஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபாண்ட் சைஸ் வந்து எனக்கு எவ்வளவா இருக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு 24 px இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்றேன். ஸோ கொடுத்துட்டு நான் இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். ஓகே, நமக்கு ஓரளவுக்கு வந்து அது வந்து வந்திருக்கு. நம்ம நெக்ஸ்ட் வந்து டார்கெட் பண்ண போற இது வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்க போய் ஸ்டைல்ஸை வந்து நம்ம பெருசா வந்து இந்த இன்புட் உள்ள இருக்கிறத நம்ம வந்து ஸ்டைல் பண்ணணும். இன்புட் ஃபீல்டை ஸ்டைல் பண்ணணும், லாகின் பட்டன், ஆப்ஷன்ஸ் இது மூணுத்தையும் ஸ்டைல் பண்ணணும். ஆனா அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த இன்புட் ஃபீல்டு இருக்குல்ல, ஸோ அந்த இன்புட் ஃபீல்டையே நான் வந்து டார்கெட் பண்ணி ஸ்டைல் பண்ண போறேன். ஸோ இந்த இன்புட் ஃபீல்டு வந்து கொடுத்துட்டேன். அதுக்கு வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா வித் வந்து ஒரு 100% வந்து கொடுக்குறேன். ஸோ அதை கொடுத்து முடிச்சோன்னே ரெண்டுமே தனித்தனி லைன்ல வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பேடிங் வந்து கொடுக்குறேன். ஒரு 12 px வந்து கொடுக்குறேன். ஸோ எனக்கு வந்து உள்ள வந்து நல்லா வந்து பெருசாக ஆரம்பிச்சிச்சு. கொஞ்சம் இப்போ ஓரளவுக்கு டீசெண்டா வந்து வர ஆரம்பிக்குது. ஸோ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்ஜின் பாட்டம் கொடுக்குறேன் 15 px. உங்களுக்கே தெரியும் மார்ஜின்னா வந்து வெளியில தான் போகும். ஸோ நமக்கு வெளியில வந்து ஒரு 15 px வந்து வர ஆரம்பிச்சிச்சு. இப்பவே கொஞ்சம் நீட்டா தான் இருக்கு. பட் இன்னும் நம்ம அதை வந்து ஸ்டைல் பண்ண போறோம். ஸோ பார்டர் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1 px சாலிட் #DDD கொடுக்குறேன். இப்போ உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரியும் இங்க நான் கொடுக்கும் போது வந்து வரும். ஸோ இதை நான் வந்து உங்களுக்கு இன்னும் காட்டுறேன். உங்களுக்கு பார்டர் ரேடியஸ் வந்து கொடுக்குறேன். ஸோ நமக்கு பார்டர் ரேடியஸ்னா என்னன்னு தெரியும். இந்த லைட் கர்வினஸ்க்காக நம்ம வந்து போடுவோம். நம்ம இந்த இடத்துல வந்து 8 px வந்து கொடுத்துட்றேன். ஸோ இந்த பார்டர் வந்து பாத்தீங்கன்னா DDDன்னு வருதா. ஸோ இதையும் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா உள்ள நான் டைப் பண்றது எல்லாமே வந்து எனக்கு ஃபாண்ட் சைஸ் 16 pxல வந்து வேணும். ஸோ இந்த பிளேஸ் ஹோல்டருமே பாத்தீங்க அப்படின்னா நல்லா பளிச்சுன்னு வந்து கொஞ்சம் பெருசா வந்து வர ஆரம்பிக்குது. நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்சிஷன் வந்து கொடுக்குறேன். ஸோ டிரான்சிஷன் வந்து என்ன கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்டர் 0.3 செகண்ட்ஸ்க்கு வந்து கொடுத்துட்றேன். இது வந்து முடிஞ்சு போச்சு. இவ்வளவுதான் இன்புட் ஃபீல்டுக்கு. ஸோ இப்போ இந்த இன்புட் ஃபீல்டை ஃபோக்கஸ் பண்றேன்ல, ஸோ நான் இப்போ இதை கிளிக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இந்த பிளாக் கலர்ல வருதுல்ல, இதெல்லாம் கொஞ்சம் அசிங்கமா இருக்கு.
அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்புட் ஃபீல்ட போட்டு ஃபோக்கஸ்ன்றத குடுக்குறேன். ஸோ இந்த ஃபோக்கஸ்ன்றத குடுத்தோனே என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம ஃபோக்கஸ் பண்ணும்போது நமக்கு என்ன கலர்ல வேணும் அப்படின்ற மாரிலாம் வந்து வரும். ஸோ நான் இந்த பார்டர் கலர் இருக்குல்ல, ஸோ பார்டர் கலரு, இந்த பார்டர் கலர்ல நான் என்ன சூஸ் பண்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, #FF7E5F இந்த கலரை வந்து நான் வந்து குடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இங்க பார்த்தீங்க அப்படின்னா, நான் இப்போ இந்த ஹோவர் பண்ணி வைக்கும்போது நமக்கு ஸ்டில் அதே தான் வருது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் அவுட்லைனை வந்து நன் பண்ணி விட்டுறேன். ஸோ அவுட்லைன் வந்து நன்னு. ஸோ இப்போ குடுத்துட்டேன் அப்படின்னா, நான் மறுபடியும் இங்க வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடலாம். ஸோ இங்க வந்து நான் குடுத்துட்டேன் அப்படின்னா, எனக்கு அந்த ஆரஞ்சு கலரும் வருது. எனக்கு அந்த அவுட்லைன் பிளாக் கலர்ல உள்ளது வந்து வரல. ஸோ இதையும் வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ நான் இதுக்கும் வந்து பாக்ஸ் ஷேடோ வந்து குடுக்குறேன். ஸோ இதுக்கு வந்து பாக்ஸ் ஷேடோ குடுக்கும்போது நான் என்ன குடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 008px ஸோ RGBA வந்து போடுறேன். ஸோ RGBAல வந்து என்ன போடுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 255, 126, 95, 0.3. ஸோ இதெல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணிக்கணுன்றது அவசியமே கிடையாது. நமக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி இந்த பாக்ஸ் ஷேடோ ஜென்ரேட்டர் இல்ல கலர் பிக்கர் இதுல எல்லாம் போய் நம்ம வந்து எடுத்துக்கலாம். இது வந்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம வந்து இன்னொன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா, நம்ம இதை ஹோவர் பண்ணும் போதே உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும், ப்ளீஸ் ஃபில் அவுட் திஸ் ஃபீல்டு அப்படின்னு வரும். ஏன்னா நம்ம ரிக்வயர்டுன்றது இன்புட் ஃபீல்ட்ல கொடுத்துருக்கோம், அதனால இது வந்து வருது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட லாகின் பட்டன் இருக்குல்ல, அது இன்னுமே வந்து கேவலமா தான் இருக்கு. ஸோ நான் அதை வந்து டார்கெட் பண்ணி வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். ஸோ லாகின் பட்டன் வந்து கொடுத்தாச்சு. இதுக்கு வந்து நம்ம எடுத்தோடனே என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, வித் வந்து ஒரு 100%க்கு இல்ல வச்சிடலாம். நம்ம 100% வச்சுட்டோம். இப்போ நீட்டமா வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேடிங் கொடுக்கணும். பேடிங் கொடுத்தாதான் உள்ள உள்ளது வந்து நல்லா கொஞ்சம் பெருசாவே தெரியும். ஸோ 12px வந்து கொடுத்துட்றேன். ஸோ கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ நம்ம தனித்தனி லைன்ல எழுதிடலாம். ஸோ பேடிங் வந்து 12px கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம பேக்ரவுண்ட் கலர் வந்து கொடுக்க போறோம். அந்த பேக்ரவுண்ட் கலர்ல என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, #FF7E5F. ஸோ இந்த கலரை வந்து கொடுத்தாச்சு. இந்த கலர் எங்க பாத்திருப்பீங்க அப்படின்னா, இன்புட் ஃபீல்ட்ல வந்து பாத்திருப்பீங்க. ஸோ இதையும் வந்து கொடுத்தாச்சு. இப்போ நமக்கு தெரியலையே அப்படின்னு பாத்தீங்கன்னா, அடிக்கடி கொஞ்சம் ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ஏன்னா நம்மளோட இது வந்து ஹார்ட் ரீலோட் கிடையாது. ஸோ அதனால நம்ம வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது கொஞ்சம் பெட்டர். ஸோ இதுலயுமே பாத்தீங்க அப்படின்னா, இந்த பிளாக் கலர் அவுட்லைன் வந்து வருது. அது எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் பிடிக்கல. ஸோ பார்டரை வந்து நன் பண்ணி விடுறேன். ஸோ நன் பண்ணி விட்டுட்டு கலரை வந்து உள்ள வந்து கலரை வந்து ஒயிட்டா மாத்தி விடுறேன், பிளாக்கு பதிலா. ஏன் ஒயிட்டா மாத்துறேன் அப்படின்னா, எனக்கு வந்து அந்த ஆரஞ்சுல ஒயிட் இருக்கிறது வந்து கொஞ்சம் பளிச்சுன்னு தெரியற மாதிரி எனக்கு தெரியுது. ஸோ அதனால நான் அதை வந்து மாத்திக்கிட்டேன். ஸோ உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்க அதை இன்னுமே வந்து பண்ணிக்கலாம். எனக்கு இது பெட்டரா இருக்கும்னு தோன்றதுனால நான் இதை வந்து பண்றேன். ஸோ ஃபாண்ட் சைஸ் 18px வச்சோன்னா கொஞ்சம் பெருசா வந்து தெரியுது. அதே மாதிரி நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபாண்ட் வெயிட்டையும் போல்டு பண்ணி விடுறேன். ஸோ போல்ட் பண்ணோன்னா இன்னுமே வந்து ஒரு நல்லதா இருக்கு. ஸோ இதுக்கும் வந்து நான் பார்டர் ரேடியஸ் கொடுக்க போறேன், கொஞ்சம் கர்வினஸ்க்காக. ஸோ ஒரு 8pxக்கு வந்து ரொம்ப ஒரு மினிமலா உள்ள ஒரு பார்டர் ரேடியஸ் வந்து கொடுக்குறேன். நெக்ஸ்ட் வந்து நம்ம அதை எடுத்துட்டு போகும்போது கர்சரை வந்து பாயிண்டரா மாத்தி விடுறேன். இந்த டிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு நல்லாவே தெரியும். இங்க பாருங்க, இங்க நான் இதை எடுத்துட்டு போகும்போது இந்த மவுஸ் ஆரோ தானே வருது. ஸோ இதே நான் கர்சரை வந்து பாயிண்டரா கொடுத்துட்டேன் அப்படின்னா, இங்க இந்த ஒரு விரல் தெரியுதுல. ஸோ இந்த மாதிரி வந்து மாறிடும். நெக்ஸ்ட் வந்து இதுக்கும் வந்து நம்ம டிரான்சிஷன் கொடுக்க போறோம். ஸோ அதுக்கு வந்து என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பேக்ரவுண்டு 0.3 செகண்ட்ஸ். ஓகே, இந்த ஆட்டோ கரெக்ட்னால நமக்கு நிறைய இஷ்யூஸ் வருது. சரி, ஓகே. பேக்ரவுண்ட் 0.3 செகண்ட்ஸ் வந்து கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த இதுல அவ்வளவுதானா அப்படின்னு கேட்டீங்கன்னா அவ்வளவுதான். ஸோ நான் நெக்ஸ்ட் வந்து இந்த லாகின் பட்டனை ஹோவர் பண்றேன்ல, அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் ஸ்டைல்ஸ் வேணும். ஸோ நான் அதனால என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாகின் பட்டன் ஹோவர்னா என்னன்னா, நம்ம அது மேல வந்து தள்ளிட்டு போவோம்ல. ஸோ அதுதான் வந்து ஹோவர். ஸோ இன்புட் ஃபீல்டு நம்ம ஃபோக்கஸ் பண்றோம். இதுல வந்து இந்த மாதிரி பட்டன்ஸ்ல வந்து நம்ம வந்து ஹோவர் பண்ணுவோம். ஸோ இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, FF6B45 அப்படின்ற பேக்ரவுண்ட் கலருக்கு வந்து மாத்தி விடுறேன். ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரெஃப்ரெஷ் மட்டும் பண்ணிடுறேன். இப்போ உங்களுக்கு தெரியும், நான் இப்போ இதை ஹோவர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் டார்க்கரா வந்து மாறுதுல. ஸோ இதுதான் வந்து அந்த ஸ்டைலு. ஓகே, நீங்க இதை இப்போ கமெண்ட் பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ நான் இப்போ வந்து இதை கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ கமெண்ட் பண்ணிட்டு இப்போ ஹோவர் பண்ணனா ஒண்ணுமே வந்து வராது. ஸோ நான் இப்போ இதை அன்கமெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் இப்போ ஹோவர் பண்றேன் அப்படின்னா அந்த டார்க்னஸ் கொஞ்சம் தெரியும்ல உங்களுக்கு, அதுதான் இது. நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த ஃபர்கட் பாஸ்வேர்டும் சைன் அப்பும் இருக்குல்ல, அது ரொம்பவே கொஞ்சம் அக்லியா இருக்கு. ஸோ நம்ம அந்த வந்து ஸ்டைல் பண்ணிடலாம். அதுக்கு நம்ம என்ன நேம் வச்சிருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆப்ஷன்ஸ் சொல்லி வச்சிருந்தோம். அந்த ஆப்ஷன்ஸ் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து மார்ஜின் டாப் வந்து கொடுக்குறேன். ஏன்னா ரொம்ப அதோட போய் ஒட்டி இருக்கு. ஸோ அதனால நான் அதுக்கு வந்து எவ்வளவு கொடுக்குறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 20px வந்து கொடுத்துட்றேன். ஸோ 20px இப்போ வந்து அதுல இருந்து வந்து தள்ளி வந்துருச்சு. ஸோ இதுவே வந்து உங்களுக்கு நீட்டா தான் இருக்கும். பட் இதையே வந்து நம்ம இன்னுமே நீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன்ஸ்குள்ள நம்ம என்ன வச்சிருக்கோம், ஆங்கர் டேக் தான் ரெண்டுத்துக்குமே வச்சிருக்கோம். ஸோ அதனால நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கலர் வந்து வச்சிடுறேன். ஸோ கலர் வந்து #FF7E5F. ஸோ 7E5F இந்த கலரை வந்து கொடுத்துறேன். ஸோ நமக்கு ஒரே பேட்டர்னா இருக்கணும்ன்றதுனால நான் இதை வந்து கொடுத்துறேன். இப்போ டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து நன்னுன்றது கொடுக்குறேன். அது என்ன டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இங்கப்பா ஒரே நிமிஷம் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு இருக்கு, ரெஃப்ரெஷ் பண்ணிடலாம்.
ஸோ நம்ம அந்த அண்டர்லைன் வந்துச்சுல அது வந்து வராது. அதுதான் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் நன்னுன்றது. ஸோ நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் சைஸ். இது வந்து ரொம்பவே குட்டியா இருக்கு அப்படின்றதுனால நான் ஃபாண்ட் சைஸ் வந்து ஒரு 14 pxக்கு வந்து கொஞ்சம் வந்து பெருசா வந்து வச்சுக்கிறேன். சைஸ் 14 pxக்கு வந்து நம்ம வச்சுக்கிறோம். ஸோ கொஞ்சம் வந்து இன்னும் கொஞ்சம் பெருசா வந்து தெரியும். ஸோ நான் இதையே வந்து ஹோவர் பண்ணும்போது எனக்கு வந்து டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து எனக்கு வேணும் அப்படின்ற மாதிரி வந்து நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணாம் அப்படின்னா நீங்க இதை வந்து அப்படியே வந்து கொடுத்துடலாம். ஏன்னா நமக்கு எதை ஹோவர் பண்றோன்றது தெரியணுன்றதுனால நான் இதை வந்து கொடுக்குறேன். ஸோ ஹோவர் இதுல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெக்ஸ்ட் டெக்கரேஷன் வந்து அண்டர்லைன் அப்படின்றத வந்து கொடுத்துறேன். ஸோ இப்போ நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா நான் இங்க வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இப்போ நான் இதை கூப்பிட்டேன் அப்படின்னா இதை நான் ஹோவர் பண்ணேன் அப்படின்னா எனக்கு அண்டர்லைன் வரும். இதை ஓவர் பண்ணேன்னா அண்டர்லைன் வரும். உங்களுக்கு அது வேணாம் அப்படின்னா நீங்க வந்து அதை அப்படியே வந்து விட்டுறலாம். ஸோ இதையும் வந்து விட்டுறலாம். இப்போதான் நம்ம வந்து ஒரு லாஸ்டா வந்து ஒரு சிஎஸ்எஸ் வைக்க போறோம். இது ரொம்பவே இப்போ இது வரைக்குமே வந்து நம்மளோட பேஜ் வந்து நல்லா பியூட்டிஃபுல்லா இருக்கு. இதுல நான் இன்னும் என்ன எக்ஸ்ட்ராவா ஆட் பண்ண போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட அனிமேஷன்ஸை வந்து ஆட் பண்ண போறேன். ஸோ அது என்ன அனிமேஷன்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா கீ ஃப்ரேம்ஸ்ன்னு சொல்லி ஒரு கான்செப்ட் இருக்கு. ஸோ கீ ஃப்ரேம்ஸை வந்து போட்டுறேன். ஸோ இதுல வந்து ஃபேடின்றத கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபேடின் கொடுத்துட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஃப்ரம் இருக்குல்ல. ஸோ இந்த ஃப்ரம்ல வந்துட்டு எனக்கு வந்து ஒபாசிட்டி வந்து வைக்கிறேன். ஸோ இதுல வந்து ஃப்ரம் டூன்னு சொல்லி 2 இருக்கும். என்ன அப்படின்னா இங்கேருந்து ஆரம்பிச்சு இங்கேருந்து வரணும் அப்படின்ற மாதிரி. ஸோ இங்க நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்ஃபார்ம் வந்து கொடுத்துட்றேன். இதுல வந்து டிரான்ஸ்லேட் ஆஃப் ஒய். ஒய்னா என்னன்னா நம்ம ஒய் ஆக்சஸ் தான் நம்ம வந்து ஒய் அப்படின்னு சொல்லி நம்ம இங்க வந்து கொடுப்போம். -20 px. இப்போ பாத்தீங்கன்னா தெரியும். நான் இப்போ ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ இங்க பாத்தீங்கன்னா இந்த அனிமேஷன் வந்துட்டு போகுதுல்ல. ஸோ நான் இதை வந்து டூல கூட நான் வந்து கொடுத்துக்கலாம். ஸோ இதே வந்து இன்னும் தாண்டி நம்மளோட இந்த அனிமேஷன்ஸ் தான் நமக்கு இன்னும் எப்படி வந்து வரும் அப்படின்னா ஃப்ரேமர் மோஷன் சொல்லி ஒரு இது இருக்கு, ஒரு லைப்ரரி இருக்கு. அதுல வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இதே வந்து இன்னும் ஈஸியா வந்து வச்சுக்கலாம். ஸோ நான் இங்க வந்து ஒபாசிட்டி வந்து 1ன்றது மாதிரி வச்சிடுறேன். அப்புறம் வந்துட்டு டிரான்ஸ்ஃபார்ம் வந்து டிரான்ஸ்லேட் ஒய் ஆஃப் எங்க ஆரம்பிக்குதோ அங்கேயே வைக்கணும். ஸோ 0ல வந்து வச்சிடுறேன். ஸோ வச்சு முடிச்சிட்டேன் அப்படின்னா எனக்கு வந்து இந்த ஸ்டைல்ஸ் எல்லாமே வந்து முடிஞ்சு போச்சு. இப்போ நம்ம வந்து இந்த ஸ்மால் ஸ்கிரீன்லேயே வச்சு ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணி எப்படி இருக்குன்றத பார்த்துடலாம். ஸோ ரெஃப்ரெஷ் பண்றேன். எனக்கு வந்து நீட்டா ஸ்மூத்தா வருது. ஸோ இதே பெரிய ஸ்கிரீன் போறேன். அப்பயும் வந்து நான் வந்து ரெஃப்ரெஷ் பண்றேன். ஸோ அப்பயுமே வந்து எனக்கு நீட்டா வந்து வருது. ஸோ நம்ம இதுல வந்து ஜஸ்ட் வந்து டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம். அஸ்வின்றது கொடுக்குறேன். பாஸ்வேர்டு வந்து சும்மா கொடுக்குறேன். எனக்கு அதுவும் வந்து வருது. ஸோ லாகின் நான் ஹோவர் பண்ணேன்னா எனக்கு வந்து ஸ்டைல்ஸ்லாம் வருது. ஸோ ஏன் வருது? இப்போ நான் லாகின் கிளிக் பண்ணணும் வருது அப்படின்னா டைப் ஆஃப் சப்மிட் கொடுத்துருந்தேன். ஸோ அதனால பேஜ் வந்து ரெஃப்ரெஷ் ஆச்சு. இப்போ நான் ஃபர்கட் பாஸ்வேர்ட் கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்களேன், மறுபடியும் வந்து இதே பேஜ்லேயே தான் இருக்கும். ஸோ சைன் அப்னு கொடுக்குறேன்னா இதே பேஜ்லேயே தான் இருக்கும். ஸோ இது இன்னுமே என்ஹான்ஸ் பண்ணணும், இன்னுமே வந்து ஜாவா ஸ்கிரிப்ட்லாம் ஆட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அதுக்கான வீடியோவையும் நான் வந்து கண்டிப்பா மேக் பண்றேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இதுல ஏதாச்சும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க கமெண்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கண்டிப்பா ரிப்ளை பண்றேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.